நான் யாருக்காக இவ்ளோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்தனோ அவளே என் மேல கொஞ்சம் கூட லவ் இல்லைன்னு சொல்லிட்டாடா. நீங்க சிங்கப்பூருக்கு போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும் தானே அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நான் இப்ப ஒன்னும் அவ்வளவு மோசமான நிலைமையில இல்ல. கொஞ்சம் கடன் இருக்கு, ஆனா அதை நான் அடைச்சிருவேன். ஆனா அதுக்காக அவ எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் என்ன பார்த்து? யாருக்காக நான் தினமும் ஓடுறேனோ அவளே என்ன புரிஞ்சுக்கல. எதுக்காக இனிமேல் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்? இவ்வளவு வருஷத்துல என் பையன் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்ததே இல்ல. அப்படிப்பட்டவன் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லே இப்படி மாத்திட்டியே. காவியாவ திட்டாதமா, அவ பாவம். இவளுக்காக நீ உன்னை இப்படி வருத்திக்கிறியடா. நீ ஏமா கத்திக்கிட்டு இருக்க? விடு. அவளுக்கு தான் எதை பத்தியும் பொறுப்பு இல்லையே. உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னமா பண்றது? உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னதுக்கே உங்களை விட்டுட்டு வேற யாரையோ கூட்டிட்டு போனா அவனுக்காக நீ ஏமாள்ற? நீ உள்ள வாமா. என் மேல கொஞ்சம் கூட அன்பில்லைன்னு நீ சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காவியா. என்னோட உலகமே நீதான். என்ன விட்டுறாத. நீங்க எப்போ சிங்கப்பூர் போறதா இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நீ இல்லாம என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு. நீ இல்லாம என்னால இந்த வீட்லயே இருக்க முடியாது. நீங்க சிங்கப்பூர் போனா என்னாலயும் இந்த வீட்ல இனிமேல் இருக்க முடியாது. ஒருத்தவங்களோட வாழ்க்கை நான் கூட இருக்கிறதுனால மோசமா இருக்குதுன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் ஒருத்தியால உங்க மொத்த குடும்பமும் இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. தாரா, நீங்க சொன்ன அந்த சிங்கப்பூர் ஜாப் இன்னும் வேக்கட்டா இருக்கா? ஆமா தீபக், அது அப்படியேதான் இருக்கு. நான் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தாரா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையா தான் சொல்றீங்களா தீபக்? அன்னைக்கு கேட்கும்போது ஃபேமிலி, காவியா இவங்களெல்லாம் விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க. எப்படியோ நீங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. உங்க லைஃபே வேற மாதிரி மாறப்போகுது.